நீங்க ரிகரண்டா கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் பண்றவங்களா அப்ப கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்க்கணும். சோ இந்த ஸ்டோன்ஸ்ல காமனா கால்சியம், பாஸ்பேட், பொட்டாசியம் இந்த மாதிரியான உப்புக்கள் லெவல் அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் பாடியில இந்த உப்புக்கள் ஃபார்ம் ஆக விடாம தடுக்கிறதுக்கும் சில மெக்கானிசம் இருக்கு. சோ இதுல மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஸ்டோன் நம்ம பார்த்தோம்னா ஆக்சலேட் வகை கற்கள். இதை தான் நம்ம மோஸ்ட் காமனா கிளினிக்கல் செனாரியோல பாக்குறோம். இன்னொரு காமன் கொஸ்டின் என்கிட்ட யூஸ்வலா பேஷண்ட்ஸ் கேட்கறது, நான் தற்செயலா ஒரு ஸ்கேன் பண்ணேன் டாக்டர், அந்த ஸ்கேன்ல 2 கிட்னிலையும் கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி தற்செயலா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கற்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. தற்செயலா நம்ம பார்க்கக்கூடிய இந்த கற்கள் எல்லாமே சிம்டம்ஸ் கொடுக்காம தான் உள்ள இருந்திருக்கு. அப்ப சிம்டம்ஸ் கொடுக்காம இருக்கிற கல்லுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம கிட்னில ஃபார்ம் ஆகிற கற்கள் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன துகள்களா தான் ஃபார்ம் ஆகும். இன்ஃபேக்ட் இது மண்ணு மாதிரி ஸ்மாலா தான் இனிஷியலா இருக்கும். நாளடைவுல நம்ம தண்ணி ஒழுங்கா குடிக்காதனாலயோ இல்ல நம்ம சால்ட்ஸ் லெவல் பாடியில் அதிகமா இருக்கிறதுனாலயோ இது கிராஜுவலா ரைஸ் ஆகி கற்களா ஃபார்ம் ஆகுது. ஒரு கற்கள் குறிப்பிட்ட சைஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம இதை கன்சர்வேட்டிவாவே ட்ரீட் பண்ணலாம்.